வெல்கம் டு மை லைஃப் சேனல். இன்னைக்கு நாம எப்படி மில்லட் பேன்கேக் மிக்ஸ் எப்படி செய்யறது பார்ப்போம் வாங்க. இப்போ கட் பண்ணி பேன்கேக் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் மில்க் போட்டுக்கோங்க பேன்கேக் மிக்ஸில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வர மாதிரி. இப்போ ஒரு பாதி முட்டை எடுத்துக்கோங்க. முழு முட்டை வேண்டாம், கொஞ்சம்லாம் செய்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீமியாக வரணும். இப்போ இந்த மாதிரி க்ரீமியாக செஞ்சுக்கோங்க. நல்லா க்ரீமியாக லங்ஸ் இல்லாமல். இப்போது தோசை பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி வைங்க. உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா நெய் போடுங்க, இல்லைன்னா பட்டர் போடுங்க, உங்கள் இஷ்டம். இப்போ கொஞ்சம் பேன் நல்லா காயட்டும். இப்போ பேன் கேக் நாம் பேட்டரில் போடலாம். இப்போ நல்லா பபிள்ஸ் வந்தோடனே நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் இந்த பபிள்ஸ் வரல, முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க, நல்லா வரும். இப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. நல்லா பின்னாடி நிறைய ப்ரௌனிஷாக வரும். இப்போ 2 சைடும் குக்கானப்பமா நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இருங்க, இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வருது. இந்த மாதிரி பாருங்கள், சாஃப்டாக வருது. இது மேட் பை 2 மதர்ஸ். நல்லாயிருக்கும் நம்புகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். இப்போ நமக்கு தேவையான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட அரிசி சிரப் இருந்தால் சிரப் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஹனி ஊற்றிக்கோங்க. இது உங்கள் இஷ்டம். இதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். அதுவும் ஹனியும் அந்த மாதிரியே ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்களும் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பார்ப்போம். நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.